சண்முகம் பரணி சீரியல் ஜனவரி 9ஆம் தேதி எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா, நம்ம சவுந்தரபாண்டி வந்து ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கார். அந்த நேரம் பார்த்து சவுந்தரபாண்டியோட அக்காவான பாண்டியம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. தெரிய வந்ததோட அவங்க செம்மையான ரவுடியாக இருப்பாங்க போல் சவுந்தரபாண்டியை விட. பாண்டியம்மா நேராக ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு நேராக சவுந்தரபாண்டியை போய் பார்க்குறாங்க. அப்போ பாண்டி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், யாரும் பார்க்க வரக்கூடாது அப்படின்னு. அதுக்கு பாண்டியம்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடா, நீ இதெல்லாம் உங்கள் அப்பன்ட்ட வச்சுக்கோ, என்னட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டிக்கிட்ட, இங்கே பாரு சவுந்தரபாண்டி, அந்த சண்முகம் மட்டும் தர்மகத்தா பதவிக்கு வந்தான்னா நீ மட்டும் இல்லை, நானும் தான் சேர்ந்து மாட்டுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு சவுந்தரபாண்டி சொல்கிறாரு, அக்கா என்னக்கா பண்ணுறது நீயே சொல்லு அப்படின்னு. அதுக்கு பாண்டியம்மா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கார் எடுத்துக்கிட்டு சண்முகம் வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வெளியில் கார் சவுண்டு கேட்குறத பார்த்துட்டு நம்ம சண்முகம் வந்து இசக்கிக்கிட்ட சொல்கிறாங்க, போய் யாருன்னு பாருதா அப்படின்னு. அப்போ இசக்கி வெளில வந்து பார்க்குறாங்க. பார்த்தா யாரோ ஒருத்தவங்க வயசான அம்மா நிற்கிறத பார்த்துட்டு உள்ளார வாங்கலாம் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க பாண்டியம்மா, ஏய் போயிட்டு அண்ணனை கூப்பிட்றி அப்படின்னு. உடனே நம்ம இசக்கி ஓடி போய் சண்முகத்துக்கிட்ட, அண்ணா யாருன்னு தெரியல, உன்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு. வெளில வந்து பார்த்தா அந்த பாண்டியம்மா நிற்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு சண்முகம் ஷாக் ஆகி, இது யாருன்னு தெரியுமா, உங்கள் அத்தலை அப்படின்னு. இதை கேட்டுட்டு எல்லாருமே வந்து ஷாக் ஆகுறாங்க, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ நம்ம சண்முகத்தோட அப்பா வந்து நேராக அவங்கள பார்த்துட்டு, வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் பொண்ணை என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியுமா இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது அப்படின்னு. உடனே அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு, இதே மாதிரி கல்யாணம் பண்ணாமல் வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு என் பொண்ணை உன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்ல அப்படின்னு. இது கேட்டுட்டு நம்ம சண்முகம் வந்து கடுப்பாகி வீட்டுக்குள்ளே போயிட்டு பாறை எடுத்துகிட்டு வராரு. அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, நீ தான் ஆம்பளையாச்சே, முடிஞ்சா இறக்கடா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம சண்முகம் செம்மையாக கடுப்பாகி நிற்கிறாரு. அப்போ பரணி தடுக்கிறாங்க, சண்முகம் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு. அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் உன்னை இந்த பிரசிடென்ட் பதவியிலேருந்து விலக்க வைக்க போகிறேன், தர்மகத்தா பதவியிலேருந்து விரட்ட போகிறேன், உன் தங்கச்சியை என்னுடைய பையன் பாண்டிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், நீ பார்க்க தாண்டா போகிற அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம சண்முகம் சரியாக கடுப்பாகி, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, உன் தம்பி வந்து என்னை எதிர்த்து பார்த்தா முடியலை, இப்போ உன்னையும் அனுப்பியிருக்கானா, எப்படி உன் தம்பியை ஜெயிலுக்குள்ளே கொண்டு போய் அடைச்சனோ அதே மாதிரி உன்னையும் கொண்டு போய் அடைச்சிருவேன் அப்படின்னு. அதுக்கு பாண்டியம்மா சொல்கிறாங்க, உன்னால் முடிஞ்சதை பாரு, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உன்னுடைய தங்கச்சியை என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா தான் இந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு பாண்டியம்மா வந்து நம்ம சண்முகத்தை பார்த்துட்டு சவால் விட்டுட்டு போகிறாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு பரணி கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோடை கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.